Udu 2025 உடைய வீடியோ நம்பர் 7. இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எங்க வெண்டர்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னா எங்க சப்ளையர்ஸ், ஓகேயா, இல்லைன்னு சொன்னா கிரெடிட்டர்ஸ், இவங்களை கிரியேட் பண்றது எப்படி? ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல நாங்க பார்த்தோம், குயிக் புக்ல பார்த்தோம், எக்ஸிட்ல பார்த்தோம், ஜோஹோல பார்த்தோம், சேஜ் 50ல பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்ல இருந்துச்சு. ஓகே, இதுவும் இன்னும் டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல இருக்குது. எங்க சப்ளையர் கிரியேஷன். அதே மாதிரி சப்ளை கிரியேட் பண்றது மட்டும் இல்ல, சில சப்ஜெக்ட்ல வந்து சப்ளை கிரியேட் பண்றது ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா அவங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ற நேரத்தில் அது கொஞ்சம் பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, அப்ப இந்த வீடியோல நாங்க அது சம்பந்தமாக டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க சப்ளை கிரியேட் பண்றது எப்படி? கிரியேட் பண்றதுக்காக நீங்க என்ன செய்றீங்க? இந்த டேஷ்போர்ட் விண்டோல இருந்து கிளிக் பண்ணுங்க, அக்கவுண்டிங் பட்டனுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பின்னால எங்க யூஷுவல் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, எங்க லாஸ்ட் வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். எங்க லாஸ்ட் வீடியோஸை பார்க்காதவங்க வீடியோஸை பார்த்துட்டே வாங்க, அப்பதான் சப்ஜெக்ட் கிளியராக விளங்கும். நாங்க 6 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்குது. அந்த வீடியோஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வெப்சைட்டுக்குள்ள லொக் ஆகிறதுல இருந்து இது வர காட்டியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சிருக்கு. அந்த வீடியோஸை பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் சப்ஜெக்ட் கிளியராக விளங்கும். ஓகே, சப்ளையர் கிரியேட் பண்றதுக்காக அப்படிங்கிற வெண்டர்ஸை கிரியேட் பண்றதுக்காக இதுல பாருங்க, வெண்டர்ஸுக்கு போங்க, போயிட்டு வெண்டர்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அங்க பாருங்க பில்ஸ் இருக்குது, ரிஃபண்ட்ஸ் இருக்குது, ரிசிப்ட்ஸ் இருக்குது, பேமெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சம்பந்தமாக டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இதுல லாஸ்ட் ஆப்ஷன் வெண்டர்ஸ் இருக்குது, அதில் கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணதுக்கு பின்னால உங்களுக்கு வெண்டரை கிரியேட் பண்றதுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதுல லெஃப்ட் சைட் கார்னர்ல நியூ ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, அதில் கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணதுக்கு பின்னால உங்களுக்கு உங்களோட வெண்டர் அப்படின்னு சொன்னா உங்களோட சப்ளையர் அப்படின்னு சொன்னா உங்களோட கிரெடிட்டரை வந்து டீட்டெயிலா கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஃபர்ஸ்டாவே கேட்கறாங்க, இவ வந்து ஒரு இண்டிவிஜுவலா இல்ல இது ஒரு கம்பெனியா? உங்களோட இந்த சப்ளையர் வந்து ஒரு இண்டிவிஜுவலா அல்லது கம்பெனின்னு கேட்டுக்கிறாங்க. இது உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம். இண்டிவிஜுவல் பர்சன் இண்டிவிஜுவல் கொடுக்கலாம், கம்பெனி வேண்டாம் கம்பெனி கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச், நாங்கள் கம்பெனி கொடுத்துக்கொள்வோம். இதனால உங்களோட டியூட்ல தந்துருக்கிற நேம் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரைட்டன் கம்பெனி நேம் தந்துருக்காங்க. ஓகே, பிரைட்டன் கம்பெனி நேம் டைப் பண்ணிக்காங்க. அப்புறம் அவர் அட்ரஸை கொடுங்க. அவர் சிட்டி, கண்ட்ரி டீட்டெயில்ஸ் அத்தனையும் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா இப்போ இவர் கிரெடிட் சப்ளையர் தானே. அப்ப கிரெடிட் சப்ளையர் சொன்னா அவர் அத்தனை டீட்டெயில்ஸும் எடுக்கும். அவசரத்துக்கு அவருக்கு நாங்க கால் பண்றதா இருக்கலாம், மெயில் பண்றதா இருக்கலாம், அவருக்கு ஒரு லெட்டர் போஸ்ட் பண்றதா, அத்தனை விஷயம் எங்களுக்கு தேவை. சரி, கட்டாயம் நாங்க அவருக்கு தேவையான அத்தனை டீட்டெயில்ஸையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இன்னைக்கு எஸ், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில், வெப்சைட் இருந்தேன்னு சொன்னா அதையும் கொடுக்கலாம். ஓகே, உங்கள்ட்ட இருக்கிற அத்தனை டீட்டெயில்ஸ் நாங்கள் இப்போ ஒரு ஜஸ்ட் டம்மியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். கட்டாயம் அவங்க ஒரு டியூட்டை பாருங்க, டியூட்டை பார்த்துட்டு அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் அத்தனையும் கொடுத்துக்கோம். அப்ப இது வந்து கான்டாக்ட் அண்ட் அட்ரஸ்ன்ற இடத்துல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபில் பண்ணப்படுது. அதுக்கு பின்னால பாருங்க, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் வச்சிருக்கிறாங்க. சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்குள்ள போனீங்கன்னா இன்னும் மேல அதிகமான டீட்டெயில்ஸ் இருக்கு. அப்படியே பாருங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல பாருங்க உங்களோட சேல்ஸ் பர்சன் தந்து இருக்கிறாங்க. பேமெண்ட் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொன்னா டேர்ம்ஸ் கிளிக் பண்ணுங்க. டேர்ம்ஸ்ல படுத்த கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் தராங்க கார்னர்ல. ஓகே, அதுல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இவருக்கு நீங்க ஒரு ஃபிக்ஸட்டா இந்த சப்ளையர் வந்து எங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் வச்சிருக்கிறாருன்னு அந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி இன்னைக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். எண்ட் ஆஃப் ஃபாலோவிங் மந்த் வச்சுக்கிறாங்க, 45 days, 30, 21 இது மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இது தேவையான சொன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சிமோக்கு போயிட்டு உங்களுக்கு நியூ ஆப்ஷன் கூட தருவாங்க அநேகமா நியூவா கிரியேட் பண்றதுக்கு. எஸ், தந்துருக்குறாங்களா பாருங்க நியூ ஆப்ஷன். இல்ல இல்ல, இதுல இருந்து அப்படியே கீழே வாங்க, மேல வாங்க. எஸ், இல்ல இதுல ஆப்ஷன் இப்படி தான் வச்சிருக்கிறாங்க. சில சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு இந்த பாருங்க இல்ல இணைத்து தந்து இல்ல. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருந்தா நீங்களே செலக்ட் பண்ணிக்கொள்ள. சரியா, டேர்ம்ஸ். ஓகே, பேக் பண்ணுங்க. டேர்ம்ஸ் தேவையான டேர்ம்ஸ் கொடுங்க. ஒரு டியூட்ல டேர்ம்ஸ் தந்துருந்தாங்கன்னா டேர்ம்ஸ் நீங்க கொடுங்க. கொடுத்த பின்னால பேமெண்ட் மெத்தட் கேட்டிக்கிறாங்க. இவர பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அன்னைக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் தந்துருக்காங்க. வேற மேனுவல் பேமெண்ட்டா அப்படின்னா பேங்க் அல்லது மேனுவல் பேமெண்ட் கேஷா இப்படின்றத வச்சிருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு கட்டாயம் இல்லாத சில கம்பெனிஸ்க்கு வந்து இதெல்லாம் கட்டாயம். அப்படி கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த மாதிரி வசதிகள் இதுக்குள்ள இருக்குது. ஓகே, எங்களுக்கு பிரைஸ் லிஸ்ட் இன்னைக்கு தேவையான ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பிரைஸ் லிஸ்ட் கட்டாயம் இல்லை. அடுத்தது பார்கோட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். அதே மாதிரி கம்பெனி ஐடி, ரெஃபரன்ஸ், இண்டஸ்ட்ரி, இது மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். அவங்களோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடுகளை வச்சிருக்கிறாங்க, ரிசிப்ட் நம்பர் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கட்டாயம் இல்ல. பிசிக்கல் பொசிஷன் மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கட்டாயம் இல்ல, தேவையான ஆட் பண்ணிக்கலாம். அதோட பக்கத்துல பாருங்க அக்கௌண்டிங், உங்களோட டேப் வந்து அடுத்த அக்கௌண்டிங் டேப் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா இன்னும் மேல அதிகமான டீடைல்ஸ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட், இவரோட பேங்க் அக்கௌண்ட் வேணுச்சுன்னா உங்களுக்கு மேல் பகுதியில ஜெனரல் இடத்துல நீங்க கிளிக் பண்ணி எந்த பேங்க்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இன்னைக்கு செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். அந்த உங்களோட சப்ளையர் சம்பந்தமான பேங்க் அக்கௌண்ட். ஓகே, உங்களுக்கு டைப் பண்ணி போட்டுட்டு சர்ச் பண்ணலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் லிங்க் பண்ணலாம். ஓகே, அந்த வசதி தான் வச்சிருக்கிறாங்க.
அதுக்கு பின்னால பாருங்க ரிசீவபிள் அக்கௌண்ட் லிங்க் ஆகி இருக்குது. நாங்க ஆல்ரெடி ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். லிங்க் ஆகி இருக்குது. பேபிள் அக்கௌண்ட் லிங்க் ஆகி இருக்குது. அப்ப இந்த இவரை வந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் சேல்ஸ் ரெண்டு இடத்துலயும் பாவிக்கலாம்ன்றதான் இதுல மென்ஷன் பண்றாங்க. ஓகேயா? இப்போ சில சப்ஜெக்ட்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் ரெண்டு இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். சில இடத்துல வந்து இதை ஒரு லிங்கை தான் வச்சிருப்பாங்க. ரிசீவபிளுக்கு லிங்க் பண்ணிருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். பேபிளுக்கு லிங்க் பண்ணியிருந்தேன்னு சொன்னா அது பர்ச்சேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். ஆனா ரெண்டு லிங்க் வச்சிருந்தாங்க சொன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் அவங்கள யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, அப்படியே கீழ்பாதிக்கு வந்தீங்கன்னு சொன்னா கஸ்டம் இன்வாய்ஸ் வச்சுக்கிறாங்க. இன்வாய்ஸ் சென்டிங், அது இமெயில் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இவ்வளவு மேல் பகுதிக்கு வாங்க கிரியேட் பண்ணிட்டே போகலாம். சரி, ஓகே, சப்ளையரை கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா எங்களுக்கு சப்ளையர் ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ணலையே என்ற ஒரு டவுட் வரலாம். நீங்க இதை நியூ பண்ணி கொண்டு அப்படியே செஞ்சுட்டு போங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ற அப்படின்றது இந்த வீடியோல எண்ட்ல நாங்க பார்க்கலாம். சில சப்ஜெக்ட் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்றது வந்து ஈஸியாக இருந்துச்சு. அது அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே தந்திருந்தாங்க. QB சாஃப்ட்வேர் எடுத்தீங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்றதாக இருக்கலாம், சப்ளை ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கலாம், அதே மாதிரி கஸ்டம் ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கலாம், அதே மாதிரி ஸ்டாக் டு ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கலாம். இது அத்தனையும் என்டர் பண்றது வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரே விண்டோக்குள்ள வச்சிருந்தாங்க QB சப்ஜெக்டை பொறுத்தவரை. அப்ப X0 எடுத்தீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருந்துச்சு. ஜோஹோ எடுத்தீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருந்துச்சு. சேஜ் 50 எடுத்தீங்கன்னு சொன்னா அது டிஃபரெண்டா இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டும் டிஃபரெண்டாக இருக்கு. அப்ப அதான் நாங்க இந்த கோர்ஸ்ல வந்து இந்த 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஏன்னா சப்ஜெக்ட் டிஃபரெண்ட். ட்ரெண்ட்ல இருக்கிற சாஃப்ட்வேர் தான், ஆனா சப்ஜெக்ட் டிஃபரெண்ட். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொன்னா எங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கிடைச்சுன்னு சொன்னாலும் எங்க டாஸ்க்கை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள. ஏன்னு சொன்னா நாங்க ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு போனோம்னு சொன்னா அதே சப்ஜெக்ட் எங்களுக்கு ஒர்க் கிடைச்சிச்சுன்னு சொன்னா ஓகே, நாங்க QBயை படிச்சுட்டு போறோம் அல்லது ஊடுவை படிச்சுட்டு போறோம், அதே சப்ஜெக்ட்ல எங்களுக்கு ஒர்க் கிடைக்குதுன்னு சொன்னா ஓகே, சரி, எங்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். ஏன்னா நாங்க அதுல எக்ஸ்பர்ட், எங்களுக்கு சாஃப்ட்வேர் நாங்க படிச்சிருக்கிறோம். ஓகே, அப்படி இல்ல சம்டைம் நாங்க போற இடத்துல சில கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் காலத்துல வந்து சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த சாஃப்ட்வேரை டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு ஒர்க் பண்றது கஷ்டமாக போயிட்டு. சரி, அப்ப எங்க பிளஸ் வந்து இந்த கோர்ஸ்ல பிளஸ் வந்து நீங்க அந்த 5 சப்ஜெக்டையும் படிக்கிறது தான். சரி, என்ன செஞ்சுட்டோம் நாங்க எங்க வெண்டர்ஸ் அப்படின்னு சொன்னா எங்க சப்ளையர்ஸை வந்து டீட்டெயிலா கிரியேட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து என்னன்னு சொன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்றது. ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்றது நான் சொன்ன மாதிரி QB சப்ஜெக்ட்ல இருந்த மாதிரி இல்லை, இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, அந்த டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வெண்டர்ஸ்ல போயிட்டு பில் வைஸ் என்டர் பண்ணணும். பில்லுக்குள்ள போங்க, வெண்டர்ஸ்ல போயிட்டு பில்லுக்குள்ள போங்க. பில்லுக்குள்ள போனதுக்கு பின்னால உங்களுக்கு நியூ பில் ஆப்ஷன்ஸ் தருவாங்க. நியூ ஒரு பில் ஒன்று கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் தருவாங்க உங்களோட லெஃப்ட் சைட் கார்னர்ல. ஓகே, நியூவாவே ஒரு பில் ஒன்று கிரியேட் பண்றதுக்காக லெஃப்ட் சைட் கார்னர்ல ஒரு ஆப்ஷன் தருவாங்க. அப்படி அதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா லெஃப்ட்டுக்குள்ள நியூ போனீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, உங்களுக்கு பில்ல கிரியேட் பண்ணலாம். அப்ப பில்ல கிரியேட் பண்ணவங்கள பில்லுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கேட்டிக்கிறாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் நம்பர் எங்க டியூட்ல தந்திக்கிறாங்க 101 அநேகமா நம்பரை போட்டுக்கோங்க. பில்லுக்கு ஒரு நம்பர், இது எங்களுக்கு நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம், நம்பர் ஒன்று ரன் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு பின்னால உங்களோட வெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம் வெண்டர்ஸ். அப்போ அந்த வெண்டர்ஸ் எல்லாம் லோட் ஆயிருக்கிறாங்க. பிரைட்டன் கம்பெனி, எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேலதிகமான டீட்டெயில்ஸ் இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு தேவைன்னு சொன்னா அதை என்டர் பண்ணிக்கலாம், கட்டாயம் இல்லை. அப்படியே டேட்டை கேட்டிருக்காங்க, டேட்டை வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் டேட்டை போட்டுக்கோங்க. அக்கௌண்டிங் டேட்டை வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் டேட்டை போட்டுக்கோங்க. எஸ் சார், பில் டேட், எஸ் பில் டேட், அக்கௌண்டிங் டேட் ரெண்டு உண்டு தான். ரெண்டு டேட்டையும் ஓப்பனிங் பேலன்ஸ் டேட்ல வச்சுக்கோங்க. ரெண்டு டேட்டையும் வச்சுக்கோங்க ஓப்பனிங் பேலன்ஸ் டேட்ல. எஸ், ஓகே ஓகே, சரி, ஓகே சரி, என் டேட்ஸ் ஓகே, அக்கௌண்டிங் டேட் ஓகே, ஒரு 1 மந்த்துக்கு பாக்குறாங்க. அப்படியே கீழ்ப்பகுதிக்கு வாங்க. அப்படியே கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களோட லெஃப்ட் சைட்ல ப்ரொடக்ட்னு வச்சிருக்காங்க. அதுல பாருங்க 3-4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அட் லைன் வச்சுக்கிறாங்க, அட் செக்ஷன் வச்சுக்கிறாங்க, அட் நோட்னு வச்சுக்கிறாங்க, கேட்டகரின்னு வச்சுக்கிறாங்க. ஓகே, இது சம்பந்தமா டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பேசுறேன். இப்போ அட் லைன்ல கிளிக் பண்ணு. அட் லைன்ல கிளிக் பண்ணதுக்கு பின்னால பாருங்க ஒரு ரோ அட் ஆகும்.
அந்த ரோல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. செகண்ட்ல வந்து பாருங்க எக்ஸ்பென்ஸ்னு இருக்குது. அக்கவுண்ட்ஸ் தலைப்பு கீழே எக்ஸ்பென்ஸ்னு இருக்குது. ஐனே கிளிக் பண்ணு. ஐனே கிளிக் பண்ணதுக்கு பின்னால் நாங்க என்ன செய்யணும், நாங்க இப்போ என்ன பண்ண போறது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேயா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு அக்கௌண்ட் நாங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி இல்ல. அப்ப நாங்க அதை கிரியேட் பண்றதுக்காக என்ன செய்யறோம், சி சர்ச் மோ. எஸ், சி மோ சர்ச் மோக்கு போயிட்டு அதுல பாருங்க உங்களுக்கு நியூ ஆப்ஷன் தருவோம். ஓகே, நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும், ஒரு கோடுன்னு கொடுத்துக்கோங்க. உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸுக்காக ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸ்பென்ஸ் தலைப்பு கீழே நீங்க இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். நாங்க இதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கிறோம். அது நாங்க இன்னைக்கு கிரியேட் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் காட்டுறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு பின்னால டைப் கீழே வச்சிருக்காங்க. அந்த டைப் பண்ற எக்ஸ்பென்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு பின்னிக்கால செலக்ட் பண்றது காட்டும். ஓகே, இதை கேன்சல் பண்ணிக்கோங்க, டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க. நாங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கிறோம், அது நாங்க இதை கேன்சல் பண்றோம். ஓகே, நீங்க அந்த கிரியேட் பண்ணி வச்சுக்கிற அக்கௌண்ட் இன்னைக்கால செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுப்போமே நாங்க. ஓகே, அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ், நாங்க நம்பர் 50 கொடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணினோம். அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளு. செலக்ட் பண்ணதுக்கு பின்னால எங்களுக்கு இதுல குவான்டிட்டி போட தேவையில்ல, ஜஸ்ட் ப்ரைஸை மட்டும் போட்டு ஒரு டியூட்ல ப்ரைஸ் தந்து இருக்கிறாங்க, ப்ரைஸை போட்டு போட்டீங்கன்னா அமௌண்ட் ஆட்டோவா இன்னைக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். உங்களோட லெஃப்ட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, அதில் கிளிக் பண்ணுங்க. இது உங்களுக்கு பிரிண்ட் பண்ண வேண்டியதுன்னா பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, சம்பந்தமாக டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் பண்றது, பே பண்றது, கிரெடிட் நோட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுக்கிறாங்க. நியூ பண்ணி கொண்டுட்டு நியூ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நியூ பண்ணி நெக்ஸ்ட் இருக்கிற எங்களுக்கு இன்னொரு 3 டிரான்சாக்ஷன் இதே அடிப்படையில் செஞ்சுட்டு போவோம். அந்த 3 சப்ளைஸ் இருக்கிறாங்க, அந்த 3 பேருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் இதே அடிப்படையில் என்டர் பண்ணும். ஓகே, பாருங்க, இப்போ இந்த விண்டோ பார்த்தேன்னு இப்போ நான் ஒரு 4 சப்ளையருக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். இந்த விண்டோல பாருங்க பிரிண்ட் வச்சிருக்காங்க, பே வச்சுக்கிறாங்க, கிரெடிட் நோட் வச்சுக்கிறாங்க, அது மாதிரி ரிசிப்ட், டிராஃப்ட். நீங்க ஃபர்ஸ்ட் அது போட்டது இது டிராஃப்ட். ஓகே, நீங்க ஃபர்ஸ்டாவே என்டர் பண்ணக்குள்ள அது டிராஃப்ட் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு. அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பின்னால தான் அது பில்லாக ஜென்ரேட் ஆகும். சரியா? ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ல ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. நீங்க ஆரம்பத்துல அந்த சாஃப்ட்வேர்ஸ் படிக்கிற நேரத்துல உங்களுக்கு விளங்கிக்கு வந்து அது எப்படி ஜென்ரேட் ஆகிச்சுன்ற விஷயம். சரி, ஓகே, இதோட மேல பாருங்க ஒரு லெஃப்ட் சைட் கார்னர்ல செட்டிங்ஸ் பட்டன் அந்த மாதிரி வச்சிருக்கான். ஓகேயா? செட்டிங்ஸ் பட்டன் வச்சிருக்கான் தானே? ஓகே, அதில் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க ஒரு லெஃப்ட் சைட் கார்னர்ல. எஸ், அந்த ஆக்ஷன் அது சிலதுல ஆக்ஷன் அதில் பாருங்க பிரிண்ட் வச்சுக்கிறாங்க, டூப்ளிகேட் வச்சுக்கிறாங்க, டிலீட் பண்ற ஃபெசிலிட்டி வச்சுக்கிறாங்க, அது மாதிரி ரிக்வஸ்ட் சிக்னேச்சர் வச்சுக்கிறாங்க, அது மாதிரி பேமெண்ட் லிங்க், ஷேர், பே பண்ற ஆப்ஷன்ஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க.
ஓகேயா, அப்படியே கொஞ்சம் கீழ்ப்பகுதிக்கு வாங்க பார்க்க. இந்த விண்டோல இருந்து பேக் ஆகி அப்படியே கீழே வாங்க. எஸ், அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல பாருங்க சென்ட் மெசேஜ் வச்சுக்கிறாங்க, லொக் நோட் வச்சுக்கிறாங்க, ஆக்டிவிட்டிஸ் மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்புறம் எஸ் ஓகே, உங்களோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே மேலுக்கு வாங்க. அமௌண்ட் எல்லாம் மட்டும் ஜென்ரேட் ஆகி இருக்குது. சரி, உங்களோட சென்டர்ல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் மேட்சிங் ஒன்று வச்சிருக்கேன். பர்ச்சேஸ் மேட்சிங் அதில் கிளிக் பண்ணுங்க. பர்ச்சேஸ் மேட்சிங். ஓகே, பர்ச்சேஸ் மேட்சிங் நியூ திங் வச்சிருக்கிறாங்க. இதுல ஏதாவது மேட்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் இப்போ எங்களுக்கு தேவைப்பட போறது இல்லை. சரி, எங்களை ஃபியூச்சர் வீடியோஸ்ல சம்பந்தமாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணிட்டு நாங்கள் இதில் ரிப்போர்ட்டை பார்ப்போம். ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்காக ரிப்போர்ட்ஸ்ன்ற மெயின் ஆப்ஷன்ல தான் நாங்கள் போகணும். டேஷ்போர்ட்ல பாருங்க, ரிப்போர்ட்டிங் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இப்போ சில சாஃப்ட்வேர்ல வந்து வெண்டர்ஸுக்குள்ள வச்சுப்பாங்க ரிப்போர்ட்டை. வெண்டர்ஸ் டேப்புக்குள்ள போனீங்கன்னா ரிப்போர்ட் வச்சுப்பாங்க. அப்போ இதுல பார்த்தீங்கன்னா வெண்டர்ஸ்ல கிளிக் பண்ணுங்க, ரிப்போர்ட்டை காட்டுறாங்கன்னு பாருங்க. வெண்டர்ஸ்ல காட்ட மாட்டாங்க. எஸ், வெண்டர்ஸ்ல கொஞ்சம் காட்டுங்க, காட்டிட்டு வாங்க. வெண்டர்ஸ்ல கொஞ்சம் காட்டிடுவாங்க. வெண்டர்ஸ்ல பாருங்க ரிப்போர்ட் வச்சில்ல. இப்போ சில சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து இதுக்குள்ள ரிப்போர்ட் வச்சிருப்போம். சரியா, நாங்கள் அப்படி சாஃப்ட்வேர்ஸையும் பார்த்தோம். ஓகே, இப்போ நீங்க இதுல ரிப்போர்ட்ஸ் வச்சுக்கிறது எல்லாமே ரிப்போர்ட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்போ ரிப்போர்ட்டிங் உள்ள போங்க. ரிப்போர்ட்டிங் உள்ள போனீங்கன்னா ரிப்போர்ட்டிங்குள்ள போனீங்கன்னா எங்களுக்கு நாங்க இப்ப செஞ்சது வந்து என்ன, அப்படியே கீழ் பதிக்குவாங்க ஏஜ் பேயபிள். ஓகே, ஏஜ் பேயபிள். அப்ப நாங்க யார் யாருக்கு பே பண்ண இருக்குன்றத பார்க்கணும். ஓகே, அப்ப ஏஜ் பேயபிள்ன்றத கிளிக் பண்ணுங்க. ஏஜ் பேயபிள கிளிக் பண்ணதுக்கு பின்னால பாருங்க, இது பாருங்க உங்க ஓப்பனிங் பேலன்ஸ் ரிப்போர்ட்டை காட்டுறான். இது காட்டலன்னு சொன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். டேட்டா சேஞ்ச் பண்ற விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். அந்த விஷயங்களை நீங்க ஸ்பெசிபிக் டேட் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துக்கோங்க. அநேகமான அந்த விஷயங்கள் தான். மற்ற விஷயங்கள்னா இன்னைக்கு எல்லாம் அக்யூரேட்டா தான் வரும். உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொள்ளையிடும். ஒரு இதில் பிடிஎஃப் எடுக்கிறேன், ஒரு லெஃப்ட் சைட் கார்னர்ல பிடிஎஃப் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பிடிஎஃப் எடுக்கலாம். அதை கிளிக் பண்ணுங்க, பிடிஎஃப் எடுத்து காட்டுங்க. அது மாதிரி எக்ஸெல் எங்களுக்கு எக்ஸெல் ஃபார்மேட்ல இந்த ஃபைல் ஒன்று எடுத்துக்கொள்ளன்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ள மேலும் அது மாதிரி வசதியில கூட வச்சிருக்கிறோம். ஓகே, அப்ப நாங்க இந்த வீடியோல வந்து எங்க சப்ளையர் கிரியேட் பண்றது எப்படி, முக்கியமான ஒரு தலைப்பு. சப்ளையர் கிரியேட் பண்றது எப்படி, டீட்டெயிலா கிரியேட் பண்றது எப்படி, ஏன் நாங்க கிரியேட் பண்ற, எப்படி கிரியேட் பண்றதெல்லாம் பார்த்தோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன, சப்ளையருடைய ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்றது. ஏன்னா மற்ற சப்ஜெக்டை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு, சப்ளையரை கிரியேட் பண்ணது எப்படின்றது இந்த வீடியோல பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து கஸ்டம் கிரியேட் பண்றது எப்படி, அவங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்றது எப்படி, ரிப்போர்ட்ஸ் பாக்குறது எப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம்.